ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, உங்களோட பொசிஷன் என்ன, உங்களோட பர்சனோட பொசிஷன் என்ன. இது வந்து ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல், அது மாதிரி ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் இது வந்து மெயில் எனர்ஜி காமிக்குது. உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சம்திங் மன இறுக்கம் இருக்குது. ரொம்ப கோவப்படுவீங்களோ, இல்லை அவருக்கு ரொம்ப கோபம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப தைரியசாலி அவங்க. ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு நல்ல பவரில் நல்ல எனர்ஜெட்டிக்கான பர்சன், நல்ல ஒரு ஹை போஸ்டிங்கில் இருக்காங்க ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து அது வந்து மணி இருக்கமாக கூட மணினால் வந்த இதுவாக கூட இஷ்யூவாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அதெல்லாம் மறந்து அவங்க திரும்பவும் உங்ககிட்ட வராங்க ஓகேவா. ஹை பொட்டென்ஷியல் பர்சன், நல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய பர்சன். மோஸ்ட் ஆஃப் அவங்க வந்து இவங்களோட முருகரோட டிவோட்டிஸாக இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது நல்ல பவர்ஃபுல் காடோட அந்த டிவோட்டிஸ். இப்போது அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க, முருகர் பக்தர், சாய் பக்தர் அந்த மாதிரி இருப்பாங்க ஓகேவா. நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, உங்களையும் வந்து கரெக்டாக நடந்துக்க வச்சு, நீயும் நான் கரெக்டாக இருக்கேன், நீயும் கரெக்டாக இரு, நான் வந்து அது கரெக்ட் தானே, நான் வந்து கரெக்டாக இருக்கேன், நீயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஆனால் நடுவில் உங்களுக்குள்ளே ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. அது எதனால் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனியன் அவங்க, சரியா. எஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு நடுவில் நடந்திருக்கு கைஸ். நிறைய நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க. நீங்கள் நம்பிக்கை வச்சிங்களா ஒரு வேளை. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக மூவ் ஆன் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்பு வந்து அகலக்கால் ரொம்ப எல்லாரையும் வந்து அப்படியே நான் இது பண்ணக்கூடாது, ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. ரொம்ப நீங்கள் அன்புக்காக ஏங்குறீங்க போல், ஆனால் நிதானமாக தான் உங்களை வந்து இருக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை காக்கவும் ஓகேவா. லெட்கோ பண்ண சொல்கிறாங்க. ஈகோ இருக்குது. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத அப்படி இருக்குது ஓகேவா. அதை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வந்து, இல்லை அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்கிற மாதிரி கூட அவருக்கு ஒரு சில ஃபீலிங் இருக்குது. அதுதான் எஸ், அந்த மாதிரி இதுதான் உங்களோட அந்த லைஃப்க்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே நிறைவான லைஃப்பை கொடுக்கறதுக்காக இருக்காங்க, அதுக்கான முயற்சிகளும் பண்ணுறாங்க. பட் உங்களுக்குள்ளே என்ன தெரியுமா இருக்குது, இது மாதிரி அவங்க யோசிக்கும் பொழுது நீங்கள் அவர் பேச்சை கேட்க மாட்டேன்றீங்க, அவர் சொல்கிற நல்ல விஷயங்களை கூட கவனிக்க மாட்டேறீங்க. அது கொஞ்சம் வருத்தம் இருக்குது ஓகேவா. மேபி நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை அவர் அந்த மாதிரி இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் எனக்கு மெயில் எனர்ஜி தான் அப்படி காமிக்குது. அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் லெட்கோ பண்ணணும். லெட்கோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத ஒருத்தர் கேளுங்க. அவர் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்களா. அவர் சொல்கிற நல்ல விஷயங்கள் எதுங்க. இப்போ தான் நான் சொன்னேன், அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை கைட் பண்ணுவார். அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், உங்ககிட்ட அதை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி மாடல் சப்போர்ட் நல்லா கொடுப்பார். உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்குற பர்சன் ஓகேவா. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரா சோல், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆரா மேட்சிங்கும் இருக்குது ஓகேவா. அவங்க மேபி அவங்க வந்து ஒரு இதில் கூட இருக்கலாம், எப்படி சொல்கிறதுனா சர்வீஸ் லைனில் கூட இருப்பாங்க, ஹெல்த் ரிலேட்டடான சர்வீஸில் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீலர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தெரப்பிஸ்ட்டு, டாக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹீலிங் கண்டிப்பாக அந்த மாதிரி இதுலேயும் அவங்க தெரியுறாங்க ஓகே. ஸோ ஃபர்தராக வந்து மூன் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் லெட் கோ பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நத்திங் இஸ் செட் இன் ஸ்டோன். எதுவும் வந்து ஒரு தடை ரொம்ப பெருசாக எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் இருக்குது, நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சரியாக கொண்டு போகிறோமா, அவங்களுக்குள்ளே பெரிய விஷயம் நடந்துருச்சுங்கிற மாதிரி ஏதோ ஃபியர் இருக்குது உங்களுக்கு. பெரிய தடைகள் ஏதோ வந்துட்டுருக்கு. மேபி இந்த மன வருத்தமாக இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியல். இதுதான் 2 விதம் தெரியுது எனக்கு. ஒன்று மன வருத்தம், ஏன்னா நான் சொல்கிறத அவங்க கேட்க மாட்றாங்க.
அதுதான் மன வருத்தம் இருக்குது. மெச்சூரிட்டியான பர்சன் அவங்க ஒரு டீச்சிங் லைனில் நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் இல்லை டீச்சிங் லைனில் இருப்பாங்க. உங்களோட இந்த சிச்சுவேஷன் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகும். இட் வில் டேக் 1 year இட் செல்ஃப். ஓகே, நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 yearல இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு க்ரோத்திங் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா அவர் ஃபயர் எலமெண்ட்டு, அவர் இஸ் அ க்ரியேட்டிவ் பர்சன், எனர்ஜெட்டிக் பர்சன். ஓகேவா? சம்திங் கண்டிப்பாக அவங்க சரியான ஒரு முடிவு தான் எடுப்பாங்க. அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் முடிவு எடுத்தாருன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக இந்த பக்கமும் மைனஸ் ஆகாது, அந்த பக்கம் கரெக்டாக அது இது பண்ணுவார், பேலன்ஸ் பண்ணுவார். நல்ல ஒரு பேலன்சிங்கான பர்சன் கை. மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக டவுட் இருக்குது, கண்டிப்பாக இந்த நெருடல், இந்த ஒரு ஸ்ட்ரகிள் நீங்கள் ஸ்ட்ரகிளாக நினைக்காதீங்க, அது சீக்கிரம் சரியாயிடும். ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வருவீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இப்போ உங்களோட பார்ட்னர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் வந்துடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு, குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நல்லது. கிராட்டிடியூட் பண்ணுங்கள். யாராச்சும் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்களா, அதை ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரி எவ்வளோ நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க. நமக்கு சில பேர் உங்ககிட்டையும் ஒரு விஷயங்கள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுங்களேன். செஞ்சு கொடுத்து தான் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா கூட, உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருந்தால் இருக்கவே இருக்குன்னு டிவைன் பச் சேனல் உங்களுக்கு கைட் பண்ணி, உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸும் இருக்குது. என்ன வேணும் எல்லாம் இருக்குது. ஓகேவா? கற்றுண்டு அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை ஜாலியாக சந்தோஷமாக லீட் பண்ணுங்கள். ஏன் இந்த ஸ்ட்ரகிள், டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கா, இந்த பாண்டிங் நல்லா இருக்கா, அப்போ அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைம் கொடுக்கலாம், அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். சரியா? நீங்களும் அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம், ஏன்னா ஒரு லைஃப் பாண்டிங்குங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஸ்டெபிளாக இருக்கிறது தானே. அவர் ஒரு நல்ல போஸ்டிங்கில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க சில விஷயங்கள் அவர் அப்படி தான் இருப்பார். ஓகேவா? அவங்க ஆப்போசிட் பர்சன் அவங்க ஃபீமேலாக இருந்தால் கூட அவங்க அப்படி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. சரியா? அவங்க சொல்கிறது என்னன்னு சொல்லி காது கொடுத்து கேளுங்க. ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன் லைஃப் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்ட்டு. காட் பிளஸ் யூ. குறிச்சரணம்.